விஜய் ஏன் அந்த இடத்துக்கு தாமதமாக வந்தார்? அவர் நாமக்கல்லிருந்து வரும்போது ஏன் அவர் கூட அவ்வளோ பேர் வந்தாங்க? இங்கே இருந்தவங்கலாம் வந்துட்டு அவங்களாகவே வந்த ஜனங்களா, இல்லை கூட்டப்பட்ட ஜனங்களா? மற்ற இடங்கள்லேருந்து எப்படி அவங்க வந்தாங்க? யார் அவங்கள வரவழைத்தது? இப்பொழுது இவர்களை டெல்லிக்கு வரவழைப்பதனுடைய நோக்கம், இந்த இடத்தில் அவர்கள் எடுத்த முடிவு, இந்த மாதிரி 7 மணி நேரம் தாமதமாக வர்றதுக்கோ, இல்லை இந்த மாதிரி நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு பேருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த முடிவுகளுக்கெல்லாம் விஜயனுடைய ஒத்துழைப்பு இருந்ததா இல்லையா? விஜயனுடைய நிலை என்ன? விஜயே விசாரிக்க முன்வந்திருப்பதாக சிபிஐனுடைய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பத்திரிகைகள்லேயும் வந்திருக்குது. இது தாவேகாவுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு புதிய நெருக்கடி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கரூரில் நடந்த நெரிசல் மரணங்கள் தொடர்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அங்கே பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அங்கே கூடிய கூட்டத்திற்கு நடுவில் அந்த பேருந்துவை நகர்த்திய போது அங்கே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை தரப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த 3 பேர் கொண்ட கண்காணிப்பின் கீழ் நடைபெற்று வரும் சிபிஐனுடைய விசாரணை அடுத்த கட்டமாக இப்பொழுது சென்னையிலிருந்து, கரூரில் இருந்து நடந்த விசாரணை, பிறகு சென்னை, இப்பொழுது அது டெல்லிக்கு போயிருக்கிறது. டெல்லிக்கு நீங்கள் நேரடியாக வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த், அக்கட்சியினுடைய இணைச் செயலாளர்கள் சிடிஆர் நிர்மல் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு, அவரோடு சேர்ந்து அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மதியழகன் ஆகியோர் 4 பேரும் 29ஆம் தேதிக்குள், அதாவது இன்னைக்கு 27, நாளை மறுநாளுக்குள் அவர்கள் எல்லாம் அங்கே ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் கொடுத்திருக்கிறது. இந்த சம்மன் வந்தவுடன் அவர்கள் விஜய் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி, ஜனநாயகன் பாடல் வெளியீட்டிற்காக மலேசியா போவதற்கு முன்னால் நடந்திருக்கிறது, கூட்டி அவர்களோடு விவாதிக்கிறார்கள். இதை தான் போயிட்டு விசாரணையில் அப்பியர் ஆகிறதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக அவர்கள் சட்ட ஆலோசனை பெறப்பட்டதாகவும், அதன் முடிவில் அவர்கள் நேரடியாக இந்த 4 பேரும் போயிட்டு அங்கே ஆஜராகி சிபிஐனுடைய கேள்விகளுக்கு மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டு பதிலளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இவர்கள் அனைவரும், இந்த 4 பேரும் வருகின்ற 29ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள். இந்த இடத்திற்கு ஏன் ஏற்கனவே கரூரில் விசாரணை நடந்தது. இவர்கள் 4 பேரும் அங்கே போனார்கள். அவர்களிடையே அந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டது. விஜய் ஏன் அந்த இடத்துக்கு தாமதமாக வந்தார்? அவர் நாமக்கல்லிருந்து வரும்போது ஏன் அவர் கூட அவ்வளோ பேர் வந்தாங்க? இங்கே இருந்தவங்களாம் வந்துட்டு அவங்களாகவே வந்த ஜனங்களா, இல்லை கூட்டப்பட்ட ஜனங்களா? மற்ற இடங்கள்லேருந்து எப்படி அவங்க வந்தாங்க? யார் அவங்கள வரவழைத்தது? என்று ஏராளமான கேள்விகளை பதிவு செய்த சிபிஐ இப்பொழுது இவர்களை டெல்லிக்கு வரவழைப்பதனுடைய நோக்கம், இந்த இடத்தில் அவர்கள் எடுத்த முடிவு, இந்த மாதிரி 7 மணி நேரம் தாமதமாக வர்றதுக்கோ, இல்லை இந்த மாதிரி நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு பேருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த முடிவுகளுக்கெல்லாம் விஜயனுடைய ஒத்துழைப்பு இருந்ததா இல்லையா? விஜயனுடைய நிலை என்ன என்று விஜயே விசாரிக்க முன்வந்திருப்பதாக சிபிஐனுடைய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பத்திரிகைகள்லேயும் வந்திருக்குது. ஏன்னா இந்த விசாரணைக்கு விஜயை உட்படுத்த வேண்டும் என்ற குரல் அப்பொழுதிருந்தே இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்ன செஞ்சார், மற்றவங்க தான் முடிவு செய்கிறாங்க, விஜய் எதுவும் முடிவு செய்யலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ யார் தீர்மானிக்கிறது? தாவேகானுடைய தலைவர் இவர் தான். இவருக்காக தான் அங்கே மக்கள் கூடுறாங்க.
அப்படி இருக்க இவர் ஏன் தாமதமாக வரணும்? அப்படி தாமதமாக வந்தவருடைய நோக்கம் என்ன? அதுவும் இப்போல்லாம் நடந்த 2 ஃபங்க்ஷன். ஒன்று புதுச்சேரி, சரியான நேரத்தில் அங்கே போயிட்டார், சரியான நேரத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து 12:30 புறப்பட்டார். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் குறித்த நேரத்துக்கு வந்தார், பேசினார். அதே மாதிரி 1 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே முடிச்சுட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். அப்போது இதுக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கரூர் வரைக்கும் ஏன் தாமதமாக வந்தார்? அப்போல்லாம் ஏன் ரசிகர்கள் வரல? ஏன் மக்கள் வரல? அப்போ நீங்கள் கூட்டி இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள். இதில் உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் ஏன் அவ்வளோ தாமதமாக அன்றைக்கி புறப்பட்டீங்க? அந்த சம்பவம் நடந்து செப்டம்பர் 27 அங்கே 8:45 நாமக்கல்லில் வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்துட்டு 8:30 மணிக்கு தான் நீங்கள் புறப்பட்டீங்க. என்ன காரணம்? நீங்கள் இங்கே 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நேரம் வாங்கியிருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்க, அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்துட்டு 12 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே வருவீங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க? எப்படி அந்த முடிவு எடுக்கப்பட்டது? இதில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு விஜய்கிட்ட அந்த விசாரணை நடத்துவதற்கு ஒரு முன்னேற்பாடாக தான் இவர்களெல்லாம் இப்போ விசாரணைக்கு அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னோம்னா, பாஜக அதிமுக கூட்டணிக்கு நம்ம வரமாட்டோம்னு சொல்லிட்டோம், அதனால் நம்மளை ப்ரெஷர் கொடுத்துட்டு கூட்டணிக்குள்ளே இழுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம், உடைய நிர்வாகிகள் கருதுவதாகவும் இந்த செய்தி சொல்லுது. இருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் என்னது, கூட்டணிக்குள்ளே இழுத்து போடணும் விஜயை. அந்த ஓட்டு நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்து. திமுகவை சரிசமமான பலத்தோடு வந்து சந்திக்கலாம் தேர்தலில் அப்படின்ட்டு அவங்க முடிவெடுத்திருக்கலாம். அது ஒன்றும், அது யோசிக்கிறது ஒன்றும் பெரிய விடயம் ஒன்றும் கிடையாது. அப்படி சிந்திச்சிருக்கலாம் அமித்ஷா. எனவே விஜயை அங்கே கடைசியாக கூப்பிட போகிறது கூட்டணியை முடிவு செய்யத்தான் அப்படின்ற ஒரு ஒரு நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது. வச்சுக்க, நியாயம் இல்லை, ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா செய்யுது. எனவே இது தாவேகாவுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு புதிய நெருக்கடி. இவங்க தான் சிபிஐ விசாரணை வேணும், தமிழ்நாடு விசாரணை வேணாம், உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையின் கீழ் தான் அந்த ஸ்பெஷல் டீம் வரணும், இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கணும்னு எல்லாம் அவங்க தான் வந்துருக்குறாங்க. என்ன கேள்வியெல்லாம் இங்கே கேட்டாங்களோ, தமிழ்நாடு காவல்துறை கேட்டதோ, இல்லை அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ராக்கார் அவங்க என்னெல்லாம் கேள்வியை கேட்டாங்களோ அதே கேள்வியை தான் இப்போது சிபிஐயும் கேட்டுக்கிட்டு இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. எனவே இது அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடியிலேருந்து அவர்கள் எப்படி வெளில வர்றது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா விசாரணை வந்துட்டு நேர்த்தியாக போச்சுனாலும், ஏன்னா அக்டோபர் 13 உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சிபிஐனுடைய விசாரணைக்கு போச்சு. அதுலேருந்து ஒரு வாரம் வச்சுங்க. அக்டோபர் 20 அவங்க விசாரணைக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அக்டோபர் 20, நவம்பர் 20, டிசம்பர் 20, இப்போ ஜனவரி. அது மொத்தம் 60 நாளில் வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும், குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும். ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விசாரணையை நடத்துகிறாங்க. இதில் இந்திய ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த குற்றப்பத்திரிகை அதற்கு ஏற்றாற்போல் தாக்கலாகும். ஸோ விஜயினுடைய கட்சிக்கும் விஜய்க்கும் ஒரு சோதனை காத்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் போனாலும் அது அவருக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். விசாரணை நேர்த்தியாக போச்சுனாலும் அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், கூட்டணிக்கு போனாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன செய்ய போகிறாங்கன்றத பார்ப்போம். ஜனநாயகம் படத்தினுடைய பாடல் வெளியீட்டிற்காக அவர் போயிருக்காரு மலேசியாவுக்கு. இன்றைக்கி அது முடியுது. நாளைக்கு அவர் வருவார். வந்துட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்பு தொடரலே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.